டாஸ்க்குனா இதுதான் டாஸ்க்கு. இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்தா இண்டிவிஜுவலாக அவன் வந்து அவனால் என்ன முடியுமோ அதை காட்டி அதுக்கான பாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. இதை விட்டுட்டு இவங்களுக்காக விளையாடணும், இவங்களை நீங்கள் விளையாட சொல்லணும், இன்னொருத்தவங்களை விளையாட வச்சு அவங்க வந்து பாயிண்ட் எடுத்துக்கணும். இதெல்லாம் என்ன கேமு? டிடிஎஃப்ல ஒரு கேம் வந்து டீம் கேமாக வச்சாலும் இன்னொரு கேம் வந்து இண்டிவிஜுவலாக வச்சு நறுக்குன்னு வச்சு விட்டுறாரு பிக் பாஸ். அதாவது இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு டாஸ்க் நடக்குதுங்க. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் அது வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது லைவ்ல நடந்துச்சு, அதனால் அதை வந்து நம்மளால் தெளிவாக அப்டேட் கொடுக்க முடியல. இப்போ முழுமையான அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த டாஸ்க் வெளியில் கார்டன் ஏரியாவில் நடக்குது. 10 பேர் இந்த டாஸ்கில் வந்து விளையாடுறாங்க. முதல்ல 10 பேருமே தான் விளையாண்டாங்க. எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக நிறைய டேபிள்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பைப்ஸ் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் பைப்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் இந்த டேபிளுக்கு பின்னாடி நிற்கிறோம். எல்லாருக்கும் ஒரு கலர் ஜார் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாரில் தண்ணி இருக்கு. இப்போ ஒயிட் டிஷர்ட் அப்படின்னா, இப்போ மஞ்சரி ஒயிட் டிஷர்ட் இருக்காங்கன்னா ஒயிட் கலர் தண்ணி வந்து அந்த ஜாரில் இருக்குது. இப்படி எல்லாருக்கும் அவங்க டிஷர்ட்டுக்கு ஏற்ப அந்த கலர் தண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே இருந்து இந்த எண்டில் ஒரு டேபிள், அந்த எண்டில் ஒரு டேபிள், இங்கே இருந்து ஒரு பைப்பை வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப்பை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பைப்பை வந்து எல்லோ லைன் இருக்குது, அந்த எல்லோ லைனுக்கு கீழே பிடிச்சிக்கணும். கீழே பிடிச்சிக்கிட்டே அந்த எண்டுக்கு போகணும். அந்த எண்டுக்கு போய் இன்னொரு பைப் எடுத்து ஜாயின் பண்ணணும். அப்படியே இந்த எண்டுக்கு வரணும். மறுபடியும் இங்கே ஒரு பைப்பை ஜாயின் பண்ணணும். அந்த எண்டுக்கு போகணும். இப்படி மொத்தமாக 6 பைப்பை வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? 6 எக்ஸ்டென்ஷன் பைப்பை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த எண்டுக்கு வந்து முதல்ல முடிக்கணும். முதல்ல முடிக்கிற 5 பேருக்கு பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 5 பாயிண்ட், செகண்ட் வரவங்களுக்கு 4, தேர்டுக்கு 3, அடுத்து 2, அடுத்து 1. இப்படி தான் முதல்ல வந்து பிக் பாஸ் வந்து இந்த ரூல்ஸை போட்டு கேம் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் முதல்ல முத்துக்குமரன் முடிக்கிறாரு, 2வது வந்து விஷால் முடிக்கிறாருங்க. பட் பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்கே வந்து ரத்து பண்ணிடுறாப்புல. ஏன்னா பல பேர் வந்து விதிமீறல் பண்ணிடுறாங்க. ராணவெல்லாம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எல்லோ லைனுக்கு மேலே பிடிச்சி எல்லாத்தையும் வைக்கிறாரு. எத்தனை வாட்டி சொல்லி அவர் வந்து கேட்கல. நிறைய பேர் வந்து பாட்டில் கீழே விட்டாங்க, கீழே விழுந்துருச்சு. ஜாக்லின்லாம் அவுட்டு, தீபக் அவுட்டு, இப்படி நிறைய பேர் அவுட் ஆனாங்க. பட் நிறைய பேர் தொடர்ச்சியாக ரூல்ஸை மீறிட்டே இருந்ததுனால பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேமை திருப்பியும் ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் திருப்பி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சு என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, மொதல் 5 பேர் 5 பேராக வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டைமிங், யார் இந்த டைமிங்குள்ளே சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் 5 பாயிண்ட். யார் டைமிங் ரொம்ப கம்மியாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட், அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் 5 பேர் யார் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ராணவ், அப்புறமா இவர் ராயன். இந்த 5 பேர் வந்து விளையாடுறாங்க. இந்த 5 பேரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முத்துக்குமரன் அதை முடிக்கிறாப்புல. முதலாளாக அவர் தான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறாரு. 1 நிமிஷம் 40 செகண்ட்ல என்னமோ முடிக்கிறாப்புல முத்துக்குமரன். முடிச்சு அவருக்கு தான் 5 பாயிண்ட். அடுத்ததான் பார்த்தா ராயன் முடிக்கிறாப்புல. ராயன் வந்து 2 நிமிஷம் 14 செகண்டோ என்னமோ, கிட்டத்தட்ட முத்துக்குமரனுக்கும் ராயனுக்கும் 35 செகண்ட் வந்து டிஃப்ரென்ஸாக அந்த வித்தியாசத்தில் முடிக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு மீதி 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டில்ஸை கீழே விட்டுறாங்க. விஷாலாம் கீழே போட்டுறாரு, சௌந்தர்யாலாம் கீழே போட்டுறாங்க. அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. அடுத்த பேட்ச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண், ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா அண்ட் தீபக். இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது அங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதல் ஆளா தீபக்கா இல்ல இவங்களா ஜாக்லினா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன். ஏன்னா போற போக்குல பார்த்தா அருண் தான் கொஞ்சம் லீட்ல இருந்தாப்புல. ஆனா அருண் பாட்டில கீழே போட்டாருங்க. அடுத்த காம்படிஷன் யாருக்கு நடுவில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கும் தீபக்குக்கும் நடுவில் தான் பயங்கரமான காம்படிஷன். நான் நினைச்சு கூட பார்க்கல ஜாக்லின் இந்த அளவுக்கு நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த டாஸ்க்ல பயங்கரமா அவங்க வந்து அவங்களுடைய அந்த பைப் எக்ஸ்டென்ஷனை ஜாயின் பண்ணி அவங்க வந்து பயங்கரமா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் தீபக் தான் ஃபர்ஸ்ட் வராரு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தீபக் முடிச்சுட்டு முதல் ஆளா வராரு. அதை பார்த்த ஜாக்லின் வந்து டக்குன்னு அந்த பைப்பை ஜாயின் பண்ணி தீபக் கொஞ்சம் பொறுமையா நடந்து வராருங்க. இப்போ இந்த ரிலே ரேஸ்லாம் இருக்கும் இல்லையா, மேரத்தான் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினிஷ் லைனுக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவாங்க. அப்போ பின்னாடி ஓடி வரக்கூடிய நபர் வந்து ரொம்ப வேகமாக ஓடி வருவார் பாருங்க. அப்படி ஜாக்லின் வந்து குடுன்னு ஓடி வந்து தீபக்கு 3 செகண்டுக்கு முன்னாடியே ஃபினிஷ் லைன் வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட், தீபக் தான் முதல்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது முதல்ல முடிச்சது ஜாக்லின் தான். ஜாக்லின் அப்புறமா தான் தீபக் முடிச்சாருன்னு சொல்லி முத்து, ராணம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தீபக் தான் முடிச்சாரு, ஜாக்லின் செகண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிக் பாஸ் வந்து டைமிங்கை பார்த்து நோட் பண்ணி அவர் கரெக்டான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. 3வது ஆளா பவித்ரா அவர்கள் முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க் முடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆளா முத்துக்குமரன், 2வது ராயன், 3வது ஜாக்லின், 4வது தீபக், 5வது பவித்ரா. இப்படி தான் இந்த ஆர்டர்லாம் முடிக்கிறாங்க. ஸோ முத்துக்கு 5 பாயிண்ட், ராயனுக்கு 4 பாயிண்ட், ஜாக்லினுக்கு 3 பாயிண்ட், தீபக்கு 2 பாயிண்ட், பவித்ராவுக்கு 1 பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு.
ஸோ ஜாக்லின் ஆல்ரெடி 3 பாயிண்ட்ல இருந்தாங்க, அப்புறம் ஒரு -1 இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல -1, இப்போ மறுபடியும் ஒரு 3 பாயிண்ட் எடுத்து 5 பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க ஜாக்லின். ஸோ முதல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் ஆல்ரெடி வந்து 5 பாயிண்ட் எடுத்திருந்தாரு, அதுல இருந்து -1 வந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ 8 பாயிண்ட்ல அவர் தான் டாப்ல இருக்கிறாரு. முத்துக்குமரன் 5 பாயிண்ட் எடுத்து ஆல்ரெடி 1 பாயிண்ட் எடுத்திருந்தாரு, இப்போ 6 பாயிண்ட்ல முத்துக்குமரனும் கொஞ்சம் லீடுக்கு போயிருக்கிறாப்ல. ஸோ இதான் இப்போதைக்கு டாஸ்கினுடைய நிலவரம். சூப்பராக விளையாண்டாங்க ஜாக்லின். இது வந்து அதாவது ஒருத்தவங்க இருக்காங்க சௌந்தர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சௌந்தர்யாவை டவுன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா ஃபேன்ஸ் அதை தான் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ஜாக்லினை டவுன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லினை இழுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டிடிஎஃப்ல என்னமோ பெருசாக புடிங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. முதல் நாள் ஒரு டாஸ்க் நடந்துச்சு பார்த்தீங்களா, முதல் நாள் கிடையாதுங்க, முதல் நாள் 2வது நாள் இந்த நெருப்புக்குழி டாஸ்க்ல ராயன் போனா போதுன்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்தாருல, அந்த 4 பாயிண்ட்லயே தான் சௌந்தர்யா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க தவிர்த்து அதுக்கப்புறமா எந்த டாஸ்க்லயுமே சௌந்தர்யா விளையாண்டு எந்த ஒரு பாயிண்ட்டுமே எடுக்கல. எப்படி எந்த ஒரு பாயிண்ட்டுமே எடுக்கல. இன்னைக்கு ஜாக்லின் நல்லாவே விளையாடி இருக்கிறாங்க. அதுக்கு ஜாக்லினுக்கான அப்ரிசியேஷன். அவங்க இன்னைக்கு நடந்த டாஸ்க்லையும் விளையாடி ஒரு மார்க் மைனஸ் எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. 3 பாயிண்ட் இன்னைக்கு திறமையாக விளையாடி எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஜாக்லினும் நல்லா தான் விளையாடுறாங்க. இவங்க எப்படி வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ஜாக்லினோட பெட்டர்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அந்த 4 பாயிண்ட்டுக்கு அப்புறமா சௌந்தர்யாவுக்கு பாயிண்டே கிடையாது. இப்போ இதுக்கு என்ன தெரியுமா உருட்டுவாங்க, சௌந்தர்யாவுக்குலாம் டிடிஎஃப் தேவையே கிடையாதுன்னுவாங்க. டிடிஎஃப் இங்கே தேவையில்லையா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. யார் அங்கே பெஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். ஜாக்லின் சௌந்தர்யாவோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இது ஒரு விஷயம் நல்லதாக நடக்கும்போது பாராட்டி பழகுங்க, ஏன் பாராட்ட மாட்டீங்க, அவ்வளவுதான் நம்மளுடைய கேள்வியே. ஸோ இதை பார்க்குறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அரவிந்தன்.